ஆளுடைய நாமத்துக்கு சோசனம் உண்டாவதாக. இந்த நாளிலும் என் டைம் ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரி கூட அவங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போன்ற ஒரு காரியம், அதாவது வேதத்துக்கு அப்பாற்பட்ட, வேதத்துக்கு வழியான, அந்த வேதத்துக்கு முரணானதுன்னு சொல்லலாம், அந்த காரியத்தை குறித்து. ஆனாலும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற, உலகத்தில் இந்த கடைசி நாட்களிலே அதிகளவு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நான் எங்களோட பகிர்ந்து நினைக்கின்றேன். இந்த காரியம் வேதத்துக்கு வழியிலிருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிற காரியம் இல்லாவிட்டாலும், இந்த கடைசி நாட்களிலே வருகைக்குரிய ஆண்டோட வருகைக்குரிய அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாட்களிலே இதுவும் வேதத்துக்கு அப்பாற்பட்டதாக சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த நாட்களில் மேற்கத்திய நாடுகள் இந்த செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. மேற்கத்திய நாட்டு கிறிஸ்தவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய ஜனங்களை மறிய என்பதற்காக அந்த பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அதாவது UFO, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள், ஏலியன்ஸ் என்று சொல்வார்கள், பறக்கும் தட்டு என்று சொல்வார்கள். இந்த காரியம் வேதத்திலே குறிப்பிட்ட காரியம் அல்ல. இதை குறித்து இந்த விஞ்ஞானிகளுடைய கருத்து, இது வேதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள காரியம் அல்ல. ஆண்டவர் மனிதனை மாத்திரமே படைத்திருக்கிறார். மனிதன் வாழ்வதற்கு பூமியை மாத்திரமே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் விஞ்ஞானிகள் தன்னுடைய அறிவியல் பெருக்கினாலே அவர்கள், அதாவது மனிதனையும் தாண்டி, மனிதனை விட அறிவில் அதிகம் சிறந்த, தொழில்நுட்பத்தை அதிகம் உள்ள வேறொரு வெற்றிக்கிரவாசி உயிரினம் ஒன்று இருக்க வேண்டும். அது வேறு கிரகத்தில் இருக்க வேண்டும். அது ஆதி நாட்களில் இங்கு பூமிக்கு வந்து சென்றிருக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த பல்லாயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் தூரங்களுக்கு சேட்டலைட்டுகள் அப்படிப்பட்ட காரியங்களை அனுப்பி, கோள்களை அனுப்பி தேடுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஆதாரம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இந்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பூமியிலே அவ்வப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்ததாகவும் சென்றதாகவுமான வீடியோக்களை நம்புவதற்கூடாக வெளியிடப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவ்வப்போது வந்த காரியங்கள் தற்பொழுது பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த கொள்ளை நோய் பெண்டமிக் வந்த பின்பதாக அதிக அளவில் இந்த செய்திகள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. சிலவளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகள் இந்த செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. மேற்கத்திய நாடு கிறிஸ்தவர்கள் இதை காத்து அறிந்திருக்கிறார்கள். எங்கள் ஜனங்கள் இதை அறிய வேண்டும் என்பது எங்களது விருப்பமாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த செய்தியை குறித்த காரியத்தை நான் பகிர்ந்துள்ள நினைக்கின்றேன். இந்த UFO என்று சொல்ற காரியம் பிரியமானவர்களே, நான் இந்த செய்தி என்று பகிர்ந்து சந்தர்ப்பத்திலும் இன்றைய நாளிலும் இதை குறித்த ஒரு செய்தி வந்திருந்தது. நாட்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்ற காரியம், அதாவது மனிதனை விட அறிவிலும், அதாவது தொழில்நுட்பத்திலும் அதிகளவு வளர்ந்த ஒரு வெற்றிக்கிரவாசி பூமிக்கு வழி இருக்க வேண்டும் என்று நம்ப காரணம், ஆரம்ப காலங்களிலே, ஆதி காலங்களிலே பூமியிலே இருக்கிற கட்டட அமைப்புகள், பாரியளவான கட்டடங்கள், இந்த பிரமிட்டுகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தற்போது இருக்கும் மனித சக்தியால் கூட செய்ய முடியாத காரியங்களை எவ்வாறு ஆதிகாலத்தில் செய்திருக்க முடியும்? ஆகவே மனிதனை விட சக்தி படைத்த, தொழில்நுட்ப படைத்த ஏதோ ஒரு காரியம் ஒன்று இருந்திருக்க வேண்டும், அந்த காரியம் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் இவர்கள் விஞ்ஞானிகளுக்கு. பிரியமானவர்களே, ஆனாலும் அவர்களுக்கு விடை இல்லை. விடை வராது. காரணம், அப்படி ஒரு காரியமே இல்லை. வேதத்தின்படி ஆண்டவர், அதாவது இந்த இப்படிப்பட்ட UFO இந்த காரியத்தை சொல்ற இவர்களுக்கு அவர்களுடைய கருதுகோள் எப்படி என்று சொன்னால், மனிதனை விட அவர்கள் அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் மேன்மையானவர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படியா இருந்தால் இவர்களுக்கு ஒரு கேள்வி, அவள் மனிதனை விட அறிவில் தொழில்நுட்பத்தில் அதிகமாக இருந்திருந்தால், கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து மனிதன் இவர்களை குறித்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். ஏன் அவர்களுக்கு இதுவரை தொழில்நுட்பத்தில் அதிகமாக இருந்தால் மனித பூமிக்கு வந்து பூமியை கண்டுபிடிக்க இயலாமல் இருக்கின்றது? அவர்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவர்களாக இருந்திருந்தால் மனிதருக்கு இங்கிருந்து செவ்வாய்க்கிரகம் வரைக்கும் கலன்களை அனுப்பி கேடுகிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின்படி அவர்களது பூமிக்கு வந்திருக்க வேண்டுமே. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தொழில்நுட்பம், மனிதனுடைய தொடர்பாடல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் அவ்வளோ வளர்ந்திருக்க சந்தர்ப்பத்திலே, அதைவிட ஒரு அறிவியல் மேன்மையாக இருந்தால் இவர்கள் தொழில்நுட்பத்துக்கு கூட இந்த சந்தர்ப்பத்திலே பூமியில் இருக்கிற மனிதனோடு இவர்கள் தொடர்புகள் ஏற்படுத்திருக்க வேண்டுமே. அல்லது அவர்கள் தொழில்நுட்பத்தில் மிகவும் தொழில்நுட்பம் பவர் இல்லாமல், அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதா? மனிதன் சொல்றான், விஞ்ஞானிகள் சொல்றார்கள், அது அவர்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவர்கள், அறிவியல் வளர்ந்தவர்கள் என்று. ஆனால் அப்படியா இருந்தால் மனிதனோட வேகமாக இந்த காரியங்களை முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டுமே. மனிதர்கள் எதிர்பார்க்கிற விதமாக அவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு தொடர்பு வந்திருக்கும். அவ்வாறு அல்ல.
அதுக்கு அடுத்ததாக இவர்களை குறித்து சொல்றவர்களே, அவர்களுடைய கருத்து பார்க்கிறவர்களே பிரியமானவர்களே, அதாவது இவர்கள் ஒரு கூட்டத்தார் இவர்களை ஏலியன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு கூட்டத்தார் சொல்றார்கள் சொன்னால் இவர்கள் வீழ்ந்த தூதர்கள் என்ற குறித்த ஒரு கதையும் இருக்கின்றது என்று ஒரு கூட்டத்தார் நம்புகிறார்கள். வீழ்ந்த தூதர்கள் என்று சொல்ல முடியாது இவர்களே பிரியமானவர்களே. அதாவது தூதர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி தூதர்களுக்கு சரீரம் மாம்சம் எலும்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இவர்களை குறித்து விஞ்ஞானிகள் இப்படிப்பட்ட அறிவானவர்கள் இருக்கிறார் என்று தேடுறார்கள் சொல்ற வழியிலே எங்களுக்கு ஒரே காரியம், ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தை எடுத்தாங்க பார்க்கிற வழியிலே ஆரம்பம் தொடக்கம் ஆதியாமம் தொடக்கம் நாங்கள் ஆண்டவர் ஆதியாமத்தை குறித்து ஆரம்பத்திலே பூமி உருவானதை குறித்து ஆண்டவர் படிவா ஆண்டு சொல்றார். ஆரம்பம் தொடக்கம் ஆதியிலே ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஆழத்திலே இருள் இருந்தது. இந்த காலத்தின் மேல் அந்த வார்த்தை சொல்றது பூமியான ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தொடக்கம், உயிர்களை சிருஷ்டித்த தொடக்கம், மனிதனை சிருஷ்டித்த தொடக்கம், சகல காரியங்களையும் படிப்படியாக ஆண்டவர் செய்த அவ்வளவு காரியங்களையும் படைத்தவற்றை ஆண்டவர் மோசைக்கு அந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்து மோசை ஆண்டவர் உதவியோடு மோசை இந்த ஆகமங்கள் புத்தகத்திலே இந்த காரியத்தை குறித்து உலக படைப்பு சிருஷ்டிப்பை குறித்து விளக்கமா ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் பூமியிலே மனிதனையும் தாண்டி இன்னொரு உயிரினத்தை ஆண்டவர் பூமிக்கு வெளியில் படைத்திருந்தால் கட்டாயம் ஆண்டவர் மோசைக்கு சொல்லும் பொழுது பூமி ஆரம்பத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த ஆரம்பத்தை சொல்லும் பொழுது வானத்துக்கு பூமிக்கு வெளியில் ஒரு காரியம் படைத்திருக்க ஆண்டவர் சொல்லியிருப்பார். காரணம் இந்த வேத ஆமம் ஆண்டவர் சொல்ல மோசே எழுதிய இந்த வேதாமத்தின் ஆரம்ப ஆதி ஆம புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள். ஆகவே ஆண்டவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. அதிலும் விசேஷமாக பார்க்கிற வழியிலே சங்கீதம் 8:5 சொல்லுகிறான். பார்க்கிற வழியிலே அதாவது அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கடத்திலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியா வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற அந்த வார்த்தை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆகவே ஆண்டவர் மனிதனை தேவதூதருக்கு அடுத்தபடியாக படைத்தார் என்ற குறித்த காரியத்தை இந்த வார்த்தையில் சொல்லப்படுவதாக சங்கீதக்காரன் சொல்கின்றான். அதாவது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்குகிறது என்று. ஆகவே தேவதூதருக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் படைத்து மனிதனை தான்ற வார்த்தை இதிலே உறுதியாகின்றது. இந்த விஞ்ஞானி சொல்வது போல மனிதனை விட அறிவிலும் ஞானத்திலும் பெரியவளாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் மனிதனுக்கும் தேவதூதருக்கும் இடையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்வது தேவதூதரிலும் சற்று சிறியவன், தேவதூதருக்கு அடுத்த ஸ்டெப்பில் மனிதனை வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்கள் ஏற்படுத்தி ஆள்வதற்காக அவன் ஏற்படுத்த வார்த்தை சொல்வது. அதுதான் எபிரேயர் 2:7-8 வசனங்களிலும் ஆண்டவர் அதை அந்த வார்த்தை குறித்தான் எபிரேயரில் சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆண்டவர் அதாவது தேவதூதருக்கு கீழ் அனுப்படுத்திருக்கிறார். ஆண்டவர் சன்னிதத்தில் ஆண்டவருக்கு அடுத்ததாக இருக்கிறது தேவதூதருக்கு அடுத்ததாக இருக்கிற மனிதர் என்றை வடிவா அந்த வார்த்தையை சொல்லுகின்றது. ஆவித விஞ்ஞானம் எதிர்பார்க்கிறதை போல ஒரு மனிதனை விட தாண்டி ஒரு காரியம் இருக்குமென்னு சொன்னால் அவர்கள் தேவதூதருக்கு கொண்டு மேற்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதிலும் விசேஷமாக அந்த ஏலியன்ஸ் இவர்களை குறித்த வேற்று வாசியை குறித்த கதைக்கிறவர்களை ஒரு சாரார் நம்பிக்கை அது வீழ்ந்த தூதர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதிலே ஒரு முக்கியமான காரியத்தை விளங்கப்படுத்த வேண்டிய காணப்படுகின்றது. என்னவென்று சொன்னால் இவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் வேற்றுக்கிற வாசியல் என்பவர்களுக்கு அவர்கள் ஒரு உருவத்தோடு சரீரத்தோடு இருப்பதாக இவர்களுக்கு கூறுவார்கள். ஆனால் வீழ்ந்த தூதர்கள் என்று அவளுக்கு கருதுகிற சந்தர்ப்பத்திலே கருதுவார்கள் சொன்னால் ஆண்டுடைய வார்த்தையின்படி தூதர்களுக்கு மாம்சமோ எலும்போ சரீரமோ இல்லை என்னோட வார்த்தை சொல்கின்றது. Matthew 22:30 அதே மாதிரி Luke 24:39 எடுத்து பார்க்கின்ற வசனங்கள் சொல்லப்படுகின்றது. அதாவது இவர்கள் என்னென்னு சொல்ற வார்த்தை சொல்ற காரியம் சொன்னால் நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த இடத்துல சொல்லுகின்றார். Matthew 22:30 Luke 24:30 பார்க்கிறவர்களே ஆண்டவர் சொல்வார், தூதர்களுக்கு மாம்சம் சரீரம் எலும்பு இல்லை, அல்ல கொள்வன கொடுப்பன இல்லை. ஆவே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வீழ்ந்த தூதராக இருக்க முடியாது. தேவதூதர்களுக்கும் இல்லை, அது வீழ்ந்த தூதர்களுக்கும் இல்லை. அவர் மாம்சமும் இல்லை, எலும்பும் இல்லை. இவர்கள் பெற்றுக்கிற வாசல் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு சரீரம் இருக்கிறதா தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர் விண்கலங்களை ஊட்டி வந்து செல்வதாக அவர்கள் நம்புகிறார்கள், விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால்
அப்படிப்பட்ட காரியங்கள் வீழ்ந்த தூதர்களுக்கும் இல்லை என்ற குறித்து மாம்சம் சரிவில்லை என்பவர்களுக்கு வார்த்தை ஆதாரபூர்வமாக இருக்கிற பிரியமானவர்களே. ஆகவே அதே ஒரு மனிதனுடைய மேன்மையான அறிவு மனிதனுக்கு அடுத்த இருப்பது தேவதூதர் தான் என்பதை குறித்து வாசனம் தெளிவாக எங்களுக்கு சங்கீதம் 8:5 சொல்லுகின்றது. தேவதூதரை விட சற்று தாண்ட சிறியராய் வைத்திருக்கிறார். இடையில் ஒரு காரியம் இல்லை. அதை ஒன்று படைத்த ஆரம்ப காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியும் கிரகமாக ஆண்டவர் படிப்படியாக வடிவாக ஆண்டவர் சொல்லி மோசேலி எங்கள் வார்த்தையை தரப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து படைப்பொன்றும் இல்லை என்று ஆண்டவர் மனிதன் வாழ படைத்த ஒரே ஒரு காரியம் பூமி மாத்திரமே. அதிலே மனிதனை மாத்திரம்தான் படைத்து 10 மிருக ஜீவன் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி மனிதனை ஏற்படுத்தினார். நாம் வார்த்தை சொல்லுகின்ற பிரியமானவர்களே, இதையும் தவிர்த்து வேதத்திலே சில சேர்க்கப்படாத தள்ளுபடி ஆமங்கள் தள்ளப்பட்ட புத்தகங்கள் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் அதாவது வேதத்தின் கணவன் அளவுகளுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த அளவுக்கு உட்பட முடியாமல் தள்ளப்பட்ட புத்தகங்கள், அதே போன்று அவருடைய அதாவது கவுன்சில் விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தள்ளப்பட்ட புத்தகங்கள் காரியங்கள் அனைத்தையும் பார்க்கிறவர்களே, அதில் ஒரு புத்தகத்திலும் கூட பூமிக்கு வெளியில் இன்னொரு உயிரினம் சொல்ற பேட்டுக்கிற வாசி மனிதனுடைய அறிவில் உயிரினம் இப்படிப்பட்ட இன்னொரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பதாக ஒரு புத்தகங்களும் குறிப்பிடப்படவில்லை. இவன் தள்ளப்பட்ட புத்தகங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியமே குறிப்பிடப்படவில்லை. சேர்க்கப்படாத புத்தகங்கள் கூட. ஆவே பிரியமானே, இந்த காரியம் ஆண்டவர் இது நாங்கள் அறிந்த காரியம், அதை ஏற்றுக்கொண்ட காரியம் அல்ல, அதை ஏற்றுக்கொண்ட காரியம் இல்லை. ஆனாலும் விஞ்ஞானிகள் இப்படி ஒரு காரியம் இருக்கு என்று சொல்லி இந்த காரியத்தை இந்த நாட்களிலே இந்த காரியங்களை விசேஷித்த விதமாக இந்த கடைசி நாட்களிலே இந்த காரியங்கள் செய்து அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. அறிவீர்களோ தெரியாது. 2004 ஆண்டிலே இருந்து 2004 2015 ஆண்டுக்கு உட்பட்ட காலத்திலே அதுக்கு உட்பட்ட இடைப்பட்ட காலத்திலே இந்த UFO unidentified flying object இவங்களுக்குரிய செயற்பாடுகள் நடந்த காரியங்கள் சம்பந்தப்பட்ட செய்தி ஆதாரங்களை அன்பு இவ்வளோ காலமாக டிவியிலும் வெவ்வேறு நியூஸ் சேனலும் அங்கொன்று இங்கொன்று வந்த கருத்தை அமெரிக்க அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக 2021 ஆண்டு ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட செய்திகளை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார்கள். இந்த 2021 ஜனவரியிலே 2004 2015 இடைப்பட்ட காலத்தில் நடந்த காரியம் என்று. இவர்கள் ஏன் இதை இவ்வளவு நாட்களும் இருந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் தற்பொழுது இந்த பேண்டமிக் காலம் 2020 ஆண்டு பிற்பட்ட அந்த காலத்திலே இதை செய்தியை வெளியிட காரணம் என்ன? அது ஒரு கேள்வி இருக்குது எங்களுக்கு பிரியமானவர்களே. ஏன் இதை இவர்கள் வெளியிட வேண்டும்? இவ்வளவு நாட்களும் இருந்து போன்றோம் ஏன் தற்பொழுது இதை வெளியிட வேண்டும்? கடைசி நாட்களில் வருகைக்குரிய அநேக காரியங்கள் அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வருகைக்குரிய சகல காரியங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், ராஜ்யம், கலகங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள், செய்திகள், அநேக காரியங்கள் பூமியை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படியே வரைக்கும் நடக்க வேண்டிய காரியங்கள். அதே போன்று இஸ்ரேல் நாட்டில் இன்றைக்கு இஸ்ரேல் நாடோடு முஸ்லிம் அரபு நாடுகள் அநேக நாடுகள் சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றது. இன்றைக்கு அவர் சமாதானமாக குடியிருக்கிற வேலையிலே சடுதி யாருமே ஆளுகி வரும். அந்த சந்தர்ப்பத்தில் சபையை கொண்டு அடுத்துக் கொள்ளப்படும். இந்த காரியங்கள் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது. வரையக்கூடிய சகல தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த செய்தி விசேஷமாக இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளாக 2020 ஆண்டு பிற்பதாக அதே அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்க பெண்டகனும் இதை குறித்த செய்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சம்பவம் குறித்த செய்திகளை வீடியோ ஆதாரத்தோடு ஒரு பறக்கும் தட்டு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெளியிட்டிருக்கின்றது இந்த 2021 ஜனவரியிலே. அதே போன்று தற்போது இந்த நாட்களில் தொடர்ச்சி அந்த செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் பெற வேண்டும்? ஒரு கேள்வி இந்த நாட்களிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். I recently asked the former director of the Advanced Aerial Threat Identification Program at the Pentagon, point blank, are those the only videos that the government has? He said no, those were probably the least compelling videos. Guys. Okay, that's crazy. I don't want to say I don't believe because I don't want them to come prove me wrong. Exactly. So, right. I'm with you. And by the way, think about every person who thinks they've seen something up in the sky. These are just the military confirmed ones. I don't like it. I'd like to go back just like thinking that this isn't real. Yeah. Moving on. I'd like to be happy in my ignorance. That would be our government's position to tell us, but they've been lying that this has been happening.
Caught on camera, many people in the Corning area reported hearing a loud explosion over the weekend. Some described the sound as loud thunder, which allegedly shook one man's house. Parts of New England shaken this morning. If you are on the South Shore and felt any shaking a short time ago, officials say it was not an earthquake. And back here at home, a big boom mystery to talk about here. A lot of you heard it or felt it in South Charlotte today. It was some sort of loud explosion that happened. Now, Brad confirms it was not an earthquake, but actually 3 seismographs picked up whatever event this was. The shaking was so bad over at Myers Park High School, students and staff could feel it. The U.S. Geological Survey says people may have felt a sonic boom or another atmospheric event. That they could not locate the source of the boom, so the mystery continues. The sound was recorded on a resident's Ring doorbell. Let's take a look. Now, 18 News reached out to law enforcement officials in the area, but the source of the disturbance remains unknown at this time. Welcome back. You know, there's something that just cannot be explained. We all know this, right? The truth is out there, and now possibly more actual video evidence to go with it. Roll it. Jeremy, incredible vision. What sets this apart from other UFO sightings captured in the past? Yeah, it's a pleasure, David and Nat. Nice to be with you. Nice to be with you, Australia. This is a truly global story. And we are getting new video from the Navy showing pyramid-shaped objects. The Pentagon has confirmed a strange and unexpected sight captured by Navy personnel off the coast of California. This video, taken in 2019, is the real deal. In night vision video from a Navy destroyer, a mysterious flying triangle above the deck of the ship. At one point, these UFOs reportedly hovered just 700 feet above the tail of the Navy destroyer, making, quote, extraordinary maneuvers. And one of the triangles appears to join other triangles before the video abruptly ends. Flying pyramid-shaped objects hovering above the USS Russell. The Pentagon confirming the images obtained by documentary filmmaker Jeremy Corbell were taken by Navy personnel. I know it's hard for people to really, wrap their head around it, but it is real. That's no longer a point of conjecture at this point. We are well beyond that. The question is, what is it? We're talking about objects picked up by satellite imagery that are difficult to explain. But of course, there are other systems that are completely classified. These are highly documented. Look, they're coming to our warships and surrounding them on a mass scale. And this isn't the first thing. This has been going on for a long time. You're just seeing an open government policy now to talk about it. Expected to be a part of a report on unidentified aerial phenomenon to be presented to Congress this summer. Already online, some skeptics say the images are caused by cameras trying to focus, but some of the objects go beyond just flying in the sky. One shows a spherical object dipping into the ocean, similar to an incident in Puerto Rico where an object was tracked buzzing an airport, then flying into the water, popping back out before appearing to split into two and disappearing. It was leaked by filmmaker Jeremy Corbell. He's also shared 3 images from the USS Omaha showing an unknown spherical craft. Like another incident off the coast of California in 2004 when a fighter squadron encountered an object that seemed to defy gravity. These cell phone photos taken by a FA-18 pilot in March of 2019 show 3 different unidentified aircrafts off the coast of Oceania, including 2 UFOs dubbed the Metallic Blimp and another called the Sphere. A Department of Defense spokesperson said, quote, "I can confirm that the referenced photos and videos were taken by Navy personnel." However, the Pentagon was unwilling to confirm these 3 photos, which Corbell says came from the USS Omaha, showing a UFO diving into the ocean and disappearing. So that is significant in and of itself, how quickly they confirmed that these reports are contained within their educational briefings. Over the last several weeks, some of the nation's top former intelligence officials have been raising eyebrows. Former CIA Director R. James Woolsey said he knew of a case where a plane was paused in midair. A friend of mine was able to have his aircraft stop at 40,000 feet or so and not continue operating as a normal aircraft. What was going on?
In December, ex-CIA Director John Brennan said it was arrogant to believe there are no other forms of life other than the ones on Earth. An object that was able to break the air-to-sea barrier without destruction. So transmedium means it can move between air, space, and sea without destruction or impact. And that's what they're seeing with these true unknowns. What do you think it is? I honestly don't know. I don't think that we have developed that technology. I don't think we developed it on this planet. Did you see that fireball in the sky last night? A lot of NBC2 viewers caught the unexpected light show on camera. It was a beautiful sight. So what was it? A streak of light across the night sky, look at it there, seen across Amazing. Florida's Atlantic coast. Really cool. A spectacular sight that had many wondering, what could it be? So here's the question, was it a meteor? And looked like a lightning flash, which is super cool. What this may be, though, that's still up for debate with many experts. Whatever it was, it sure made for a nice light show. Meteors hit Earth's atmosphere like that pretty often. But what was so cool about this one was how many people saw it. People from Jacksonville to Miami, as well as the Bahamas, saw this large fireball as it crossed the sky. Some people even say they heard a boom. Quite a sight in the skies last night. It has a lot of people talking. Witnesses saw a fireball moving diagonally as the unusual sight was seen from West Palm Beach to South Miami. Usually when something comes in, it comes in, burns, and it burns out pretty quickly. This was seen all the way from northern Florida to the Bahamas, so the burn lasted quite a long time. All of a sudden, we see this huge flash in the sky, and it's coming down towards the Earth, and it almost looks like, a huge sparkle of electricity coming off of a power line. Before it could hit the ground. Look at how bright that got. That was really incredible. So was it a meteor or something else? Now, some experts say it's time to embrace science fiction as nonfiction. But what do you think's going on? This is getting kind of fascinating. Skeptical. Video from that encounter and 2 other incidents were officially released by the Pentagon last year. Now new signs. That is an extraordinary piece of technology. Whoever is operating these technologies are far more advanced than anything we have in the U.S. arsenal, and that should be a warning sign. So you're saying our government's been lying about extraterrestrial life along with the US government? Whatever this is, whatever is represented by these advanced aerospace vehicles, I'm not saying it's extraterrestrial. I have no idea. That would be our government's position to tell us. But they've been lying that this has been happening. And so now the cat's out of the bag, toothpaste out of the tube. We're seeing a different type of attitude of world governments. And frankly, it's good. We have a right to know and a need to know as public in America, Australia, and around the world. அது மாத்திரமல்ல, இந்த குறிப்பிட்ட 2020ஆம் ஆண்டிலே அந்த 2020ஆம் ஆண்டு இந்த கொரோனா காலத்திலே இன்னொரு காரியம், அதாவது மிஸ்டீரியஸ் மொனாலித்தன் சொல்வார்கள். அதாவது ஏன்ஷன்ட் பிரதான காலங்களிலே ஒரு அடையாளமாக ஒரு இடத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு பகுதிக்கு அடையாளமாக வைக்கின்ற ஒரு நினைவு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பிரதான காலத்தில் அந்த நாட்களில் இருந்த ஒரு ஏலியன்ஸுக்கு சம்மந்தப்பட்டதாக காணப்படுகிறது. அந்த மிஸ்டீரியஸ் மொனாலித்தன் சொல்கிற தூண்கள் கிட்டத்தட்ட 87 தூண்கள் உலகம் முழுவதிலும் பல நாடுகளிலே, அமெரிக்கா தொடக்கம், யூரோப் தொடக்கம், ஆசியா தொடக்கம் அநேக நாடுகளிலே இந்த தூண்கள் வைக்கப்பட்டிருந்தது. இது யார் வைத்தார்னு தெரியாது, இது என்ன நடந்ததுன்னு தெரியாது, யார் மூலம் வந்ததுன்னு தெரியாது. அந்த தூண்களை பார்க்கிற முக்கோண ஷேப்பிலே, ஒரு முக்கோண ஷேப்பு கூடாக, அது சில்வரு கூடாகவும் மரத்து கூடாகவும் செய்யப்பட்டதாக காணப்படும். இதை மிஸ்டீரியஸ் மொனாலித்தன் சொல்லி இந்த செய்தியில் வந்த கிட்டத்தட்ட 87 தூண்கள் 2 இடத்துக்குள்ளே, இந்த 1 இடத்துக்குள்ளே அநேக நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட திருடி தோன்றியது. யார் வைத்தான்னு தெரியவில்லை. ஆனால் இந்த காரியம் அதே போன்ற இந்த ஏலியன்ஸ் சொல்கிற இந்த வெட்டுக்கிரவாசி இந்த காரியத்தை சம்பந்தப்பட்டதாகவே கருதப்படுற காரியமாக காணப்படுகிறது. ஏன் இந்த காரியங்கள் திடீரென்று வர காரணம் என்ன, இந்த நாட்களிலே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இந்த காரியங்களை குறித்தும் அதே போல இந்த நாட்களில் இந்த வெட்டுக்கிரவாசி UFO இந்த காரியத்தை குறித்து செய்த வேளையிலே மேற்கத்திய நாடுகள் இருக்கிறவருடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது பார்க்கிற வேளையிலே, அதாவது அவருடைய கருத்துக்கள் அந்த செய்தியில் வரும்போது அவர்கள் என்னத்தை மேற்கத்திய நாடுகள் வாழும் கிறிஸ்தவர்களுடைய கருத்துக்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த வருகை என்று காரியம், அந்த வருகை வந்து அந்த வருகையிலே கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இந்த பிசாசானவன்
இது சாத்தானின் பிசாசின் வேலை. பிசானவன் பூமியில் இருக்கிற ஜனங்களை ஒரு திசை திருப்பும் நோக்கோடு அவர்களுக்கு, அதாவது இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட வீட்டுக்கிற வாசிகளால் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் என்று பிசாசானவர்களை திசை திருப்பதற்காக இப்படிப்பட்ட செய்திகளை இந்த நாட்களிலே அதிக அளவு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ற குறித்து தான் அவர்களுடைய பதிலாக காணப்படுகின்றது. நீங்கள் பார்க்கிறதுக்குரிய பதில், அப்படிப்பட்ட பதில் தர காரியங்களை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் அதாவது என்ற வரையக்கூடிய காரியங்கள் அநேக சம்பவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கின்ற பார்க்கிறவர்களே அவர்கள் சொல்ற காரியம் என்று சொன்னால் இது முழுக்க சாத்தானின் வேலை. பிசாசு அந்திக்கோஸ் இந்த காரியங்களை வரையக்கூடிய காரியங்கள் அநேக நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த செய்தியில வந்து ஜனங்களுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு என்ற காரியத்தை உலகத்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தெரியப்படுத்துகிற வேளையிலே இப்படி ஒரு காரியம் வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் ஜனங்கள் மத்தியிலே பூமியில குழப்பம் பெற விடலே அவர்களுக்கு ஒரு செய்தியாக இப்படி காணாமல் போனவர்களை இப்படிப்பட்ட வெற்றுவாசி எடுத்து சென்றிருக்கலாம், அவர்களை கண்டுபிடிக்கிறோம் என்று இப்படிப்பட்ட காரியங்களை உண்மையா பரப்புவதற்காக இந்த ஏற்பாடு வரியக்கின் அடையாளங்கள் வேதத்தின்படி நடக்கிற சந்தர்ப்பத்திலே பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம் என்பதை குறித்து அவருடைய கொமெண்ட்ஸாக காணப்படுகிறது. அப்படி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எங்களோட பார்வைக்கு அதை முன்னா இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி நோக்கம் அதுதான். அதாவது இந்த காரியம் ஏன் திடீரென்று வர காரணம், ஏன் அடிக்கடி இந்த செய்தி வந்து கொண்டிருக்கின்றது, ஏன் அந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த அரசாங்க காரியங்களை குறித்து ஒபிஷியலாக அந்த காரியங்களை வெளியிட காரணம். சில வழி அண்மையில் ஒரு 2 கிழமைக்கு முன்பதாக இன்னொரு செய்தி படிக்கக்கூடிய இருந்தது. இப்படிப்பட்ட இந்த ஃப்ளையிங் உச்சர்ஸ் வருகின்ற என்று சொல்ற காரியம் அவர் சந்தேகப்படலாம். அதாவது சீனா, ரஷ்யா இவர்களுடைய மறைமுகமா இவர்கள் வைத்திருக்கிற ட்ரோன் சம்பந்தப்பட்டது. ட்ரோன் தான் இப்படி வந்து ஏலியன்ஸ் பறக்கும் தட்டு UFO என்று செல்கிறது என்ற சந்தேகம் வருகிறது போல இவர் சொல்லியிருக்கார்கள், மறைத்து சொல்றார்கள். அப்படி இருக்கலாம் என்று. அதே போன்று அமெரிக்காவிலேயே, அதாவது அமெரிக்க ஏரியா ஸ்ட்ரோம் ஏரியா 51 என்ற ஒரு ஏரியா இருக்கின்றது. அதாவது அந்த காரியத்தை ஸ்ட்ரோம் ஏரியா 51 சொல்லுவார்கள். அந்த ஏரியா பார்க்குற வேளையிலே அது அந்த ஏரியா 51 காரியத்தில் என்ன இருக்கிற காரியம் இதுவரை ஒருவருக்கும் தெரியாது. நாங்கள் பார்க்குற வேளையிலே, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி கூட அந்த காரியம் அங்கே என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொரு இடமும் அதுக்குரிய ஃபண்ட் அந்த அமெரிக்க அரசாங்கத்தை ஒதுக்கப்படும், ஆனால் அங்கே என்ன நடக்கிற காரியம் தெரியாது என்று சொல்லுவார்கள் இதுவரைக்கும். அப்படிப்பட்ட ரகசியமான பிரதேசமாக இருக்கிற அந்த பகுதிக்கு மேலாக ஒரு ஃப்ளைட்ஸ் கூட பறக்க முடியாது சொல்லுவார்கள். ஆகவே அந்த இடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை வைத்துக்கொண்டு உலக ஜனங்கள் எப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளே UFO ஏலியன்ஸ் ஏமாற்றிக் கொடுக்க தெரியாது. ஆனாலும் பிசாசானவன் பெரியமானவர்களே எவ்வாறு இருக்கலாம். ஆனால் பிசாசானவன் அந்த கடைசி நாட்களில் இந்த காரியத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த எத்தனைக்கலாம் என்ற குறித்து மேற்கத்தினாளருக்கு சொல்லுடைய அநேக கமெண்ட் சொல்லாக காணப்படுகிறது. காரணம், ஏன் இந்த காரியம் வர ஒரு கேள்வி வருகிறது அறிகிற வழியிலே. எப்படி சூழ்நிலை வர இவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இவர்கள் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி காணாமல் போய் ஆண்டு சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்பதாக இவர்கள் எப்படிப்பட்டவர்களை அடுத்து சென்றிருக்கிறார்கள். இவர்களை மீதியாக இருப்பவர்களை நாங்கள் சரியா பாதுகாக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சிப் போடலாம் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கிறவர்களுக்கு அவருடைய சிப்பை போடுறதுக்குரிய காரியங்களை பார்க்கலாம். கட்டாயம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாகத்தான் அந்த காரியங்கள், இந்த பயோசிப் போன்ற காரியங்கள் வரலாம். அப்படிப்பட்ட கொமெண்ட்ஸும் பதிலை சொல்றாங்க. அதாவது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் காணாமல் இப்போ உங்களை கண்டுபிடிக்க வேணுமானா எல்லாரும் சிப் போட்டுக்கொள்ள வேண்டும். காரணம் என்று சொன்னால் என்ற காரணம் சொல்ல என்று சொன்னால் சாதாரண இப்பொழுது அங்கே ஒரு வாகனத்துக்கு அதை கொண்டு கடையில் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சாமானோடும் சிப் இருக்கும். அந்த சாமான் காணாமல் போனாங்களும் சிப்பை வச்சு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடித்திடலாம். இப்போ சாதாரண பெட்ஸுகளுக்கு அந்த சிப் வைத்திருப்பாங்க. அங்கே தொடர்ந்து வாழும் அந்த சிப்பை வைத்து ஸ்கேன் பிடித்தலாம் எங்கே இருக்குன்னு. அதே போன்று அதுக்கு ஒரு பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட கொமெண்ட்ஸும் சொல்றாங்க. அதை கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கலாம். இது எப்படியா இருந்தாலும் பிரியமானவில்லை, ஆண்டோட வரிக்கு வரிய அநேக தீக்க சொல்ற ஒரு வரி சமீபம் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்கிற இந்த காரியம் எங்களுடைய வேதத்தின்படி இது உலகத்தில் இல்லாத ஒரு காரியம், இது ஒரு பிள்ளையான ஒரு காரியம். ஆனால் பிசாசானவன் அதை வைத்து உலகத்தார் வேதத்தை அறிந்தவங்களுக்கு தெரியும் இது பிழை என்பது. ஆனால் உலகத்தாருக்கு அது தெரியாது. உலகத்தார் விஞ்ஞானத்தை பார்க்கவே சரி என்று நம்பலாம். பிசாசான உலகத்தாரை நம்ப வைப்பதற்கு அப்படி ஒரு காரியத்தை இந்த நாட்களில் உலகத்தில் இப்படிப்பட்ட செய்தியை அதிக அளவு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 2001 ஜனவரியிலே வந்த செய்தி உத்தியோகபூர்வமாக தற்பொழுது நியூஸ் சேனல் வந்ததில் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பெரிய வார்த்தை சொல்றது தேவதற்கு அடுத்தபடி அண்டங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த பூமியிலே மனித பேர் ஒரு காரியம் அல்ல.
ஆனாலும் பிரியமானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த காரியம், இந்த வழியில் நாம் பகிர்ந்துள்ள காரியம், இந்த காரியத்தை உங்களை நம்புவதற்கோ இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுவதற்கோ அதுக்காக அல்ல. இந்த காரியத்தில் இந்த என்ன சொல்றது, உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்களில் பிசாசானமும் ஒரு சில அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை, இதுக்கு அடுத்து நடக்க காரியங்கள் வருகை எந்திரம் ஒருவருக்கும் தெரியாது. அது பிசாசுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கும், அதாவது பிசாசுக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர ஒருவருக்கும் தெரியாது. ஆனாலும் வருகை நிறைவேற்ற அடையாளங்கள் அனைத்து நடக்கிற காரியங்கள் அது சகலதற்கு தெரியும். காரணம், ஆண்டவர் வருகை நாட்கள் எவ்வாறு இருக்கிற குறித்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாட்கள் நடக்கிற அடையாளங்கள் தீக்க நிறைவேறி கொண்டிருக்கிறது எங்களுக்கும் தெரியும். அதை பார்த்து கொண்டு பிசாசு அளவுக்கு தெரிந்திருக்கலாம். அதை கேட்ட விதமாக பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து கொண்டு போகலாம் என்று நிறைய தோன்றுகின்றது. ஆகவே நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நாங்கள் உலகத்தினுடைய வேதத்தில் சொன்னபடி வருகைக்குரிய சகல தீக்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகை மிக சைவா இருக்கிற பிரியமானவர்களே, நான் முடிந்தவரை நாங்கள் எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த இந்த காரியத்திலிருந்து அல்ல. இதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி மாத்திரமே. கடைசி கலவுடி அப்படின்னாலே சாதாரண உலகத்திற்கு செய்தி மாத்திரமே. நாங்கள் செய்வது என்ன? வேதத்தின்படி சொன்ன காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எங்களை நாங்கள் நிதானித்து, எங்களை ஆராய்ந்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவர்களை ஒப்புரவாக்கி, ஆண்டுடைய வருகைக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களை தயார்படுத்தி, எங்களை வரைக்கு ஆயத்தப்படுத்தி, முடிந்தால் இருக்கிற அந்த நாட்களிலே பிறருக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி அவரையும் ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு வந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய அறுந்து ஜனங்களுக்கும் அவருடைய வருகை குறித்து அறிவிப்போம். இதன் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. அவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் மீண்டும் வர போறார் பிரியமானவர்களே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தமாக்கி ஆயத்தப்படுத்துவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.